புகழ்பெற்ற ஆன்மீக தலமான மதுரை திருப்பரங்குன்றத்தை புராதன நகரமாக அறிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதால் தற்போது அந்நகரமே புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. இதற்காக முதலமைச்சருக்கு பக்தர்களும் பொதுமக்களும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் புராதன நகரமாக அறிவித்தார். மேலும் அங்கு பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொள்வதற்காக சுமார் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் முதலமைச்சர் ஆணையிட்டார். இதனை அடுத்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் புனித நீராடுவதற்கு ஏற்றவாறு சரவண பொய்கை தூர்வாரப்பட்டு தெப்பக்குளத்தை சுற்றிலும் பேவர் பிளாக் சாலைகளுடன் புதிய LED விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மலையை சுற்றியுள்ள கிரிவலப்பாதை முழுவதிலும் புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் உயர் மின் கோபுர விளக்குகளும் LED விளக்குகளும் பொருத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி குடிநீர் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனால் திருப்பரங்குன்றமே தற்போது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 110 விதியின் கீழ் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை புராதன நகரமாக அறிவித்து சரவண பொய்கையில் தூர்வாரி சுத்தம் செய்து கிரிவல பாதையில் மின்விளக்கு அமைத்து தார் சாலைகள் தங்கு வசதி எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை புராதன நகரமாக அறிவித்த அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீக தலமான திருப்பரங்குன்றத்தை புராதன நகராக அறிவித்து அடிப்படை வசதிகள் உட்பட பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்களும் பொதுமக்களும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தை புராதன நகரமாக அம்மா அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள சரவண பொய்கையை சுற்றி நலத்திட்ட பணிகள்லாம் நிறைய நடைபெற்றிருக்கு. கோயிலில் உள்ள துப்புரவு பணிகள்லாம் நல்லா நடக்குது. தெருலைட்லாம் போட்டு எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றத்துலேருந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே கோயிலை நல்ல சுற்றுலாத்தலமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு செம்மையாக அந்த பணிகள்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த நகரம் பழமையான நகரம் என்பதற்காக முதலமைச்சர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் திட்டங்களை அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பின்படி இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நிறைய வேலைகள் நடந்திருக்குது. ஃபேவர் பிளாக் ரோடு போட்டிருக்கிறாங்க. சரவண பொய்கையை சுற்றி சரவண பொய்கை குளம் என்பது தூர்வாரப்பட்டிருக்குது. மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாலையில் LED லைட்டு போட்டு மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்குது. குடிநீர் தொட்டிகள் அமைச்சிருக்கிறாங்க. ஆழ்துளை கிணறுகள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.